ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பூர் மருத்துவம் கோழிகளுக்கு நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம்னா எஸ்பிசி சோடியம் பை கார்பனேட் சோடா. இந்த எஸ்பிசி இட்லி சோடா நம்ம கோழிகளுக்கு எதை தரோம்னா, நம்ம கோழி பிஎம்ஐ பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கும் சிக்கன் மீட்லாம் வந்து ஒரு மாதிரி டைட் ஆயிரும். கோழியவே கிளிக்க முடியாது, அந்த அளவுக்கு டைட் ஆயிரும். கால்லாம் பார்த்தீங்கன்னா வத்திரும். ஃபெதரில் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி கோழி வந்து இரிட்டேட்டாக நாரை பறிச்சுக்கிட்டு சைடில் போய் செவுறு ஒட்டி அடைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வந்து இமீடியட்டாக வந்து லிட்டருக்கு 1/2 கிராம் வச்சு சோடா வந்து ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் கொடுத்தீங்களாக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து மஸ்ட்டு வந்து கோழி வந்து டிகிரேஷன் ஆகி இருக்கிற பிரச்சனைலேருந்து மீண்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி குடித்தாலே அடுத்து ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போயுமே வந்து பிராய்லர் பண்ணல வந்து வாட்டர் டெக் செக் பண்ணணும். வாட்டர் டெக் ப்ராப்பராக போகலன்னா இமீடியட்டாக வந்து அன்றைக்கி வந்து டேகன் அடி வாங்குவோம், ஃபீரண்டுக்கு போகாது. ஸோ நமக்கு எப்சர் அதிகமாகிடும். ஸோ எப்போயுமே வந்து ஒரு டே பை டே வந்து வாட்டர் டெக் செக் பண்ணணும். அந்த மாதிரி குறைய டயத்தில் வந்து லிட்டருக்கு 1/2 கிராம் வச்சு சோடா கொடுக்கணும். இல்லை ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்தால் லிட்டருக்கு 1 கிராம் வரைக்கும் வச்சு நீங்கள் சோடா கொடுத்து இந்த பிரச்சனைலேருந்து மீட்டெடுக்க முடியும். தேங்க்யூ.